ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து உங்க ஆதரவு கொடுங்க. அப்பதான் நான் தொடர்ந்து வீடியோ போட எனக்கு மோட்டிவேஷனா இருக்கும். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம எல்லாத்துக்குமே ஒரு ஆழ் மனம்ங்கிறது இருக்கும். அந்த ஆழ் மனசுல நம்ம நிறைய எண்ணங்களை சேமிச்சு வச்சிருப்போம். அதுதான் பாத்தீங்கன்னா கனவுகளா வெளிப்படும். சில கனவுகள் வண்ணமயமா இருக்கும். சில கனவுகள் நம்ம நேசிக்கிறவங்கள, நம்ம அன்பு செலுத்துறவங்களோட நம்ம சந்தோஷமா இருக்க மாதிரி கனவு வரும். மழையினோட சாரல் அடிக்கும். இடி மின்னலோடும் கனவுகள் வரும். அந்த மாதிரி நிறைய கனவுகள் நம்மளை மோட்டிவேட் பண்ற மாதிரியும் வரும். நம்மளை உற்சாகப்படுத்துற மாதிரியும் வரும். நம்ம ஒரு தூண்டுகோலாகவும் வரும். நம்மளை காப்பாத்துறதுக்கான ஒரு அறிகுறியாகவும் காட்டும். நமக்கு எச்சரிக்கை கொடுக்கக்கூடிய விதமாகவும் வரும். இப்படி நிறைய கனவுகள் நம்ம வாழ்க்கையில வந்துட்டு தான் இருக்கும். அது மாதிரி இன்னைக்கு நான் கண்ட கனவு, அந்த கனவு எந்த நேரத்துல வரும், எப்படி வரும், யாரை நான் அதிகமா கனவுல காண்றேன் அப்படிங்கிறது தான் சொல்ல போறேன். என்ன திடீர்னு கனவை பத்தி எல்லாம் பேசுறீங்க அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க. இந்த கனவுக்கும் என்னோட ஆன்மீகத்துக்கும் என்னோட லைஃப் நடந்த எல்லா நல்ல விஷயங்களுக்கும் இந்த கனவு எனக்கு உறுதுணையா இருந்திருக்கு. அப்படிப்பட்ட நல்ல கனவுகள், அந்த கனவுல தோன்றின சில விஷயங்கள், இது எல்லாமே எனக்கு இன்னமும் நினப்பு இருக்கு. அதாவது ஒரு கல்யாணம் ஆகி இப்ப 10 வருஷம் ஆக போகுது. 10 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 10 வருஷமா எனக்கு கண்ட கனவுகள் எல்லாமே பாத்தீங்கன்னா இன்னமும் எனக்கு நினப்பு இருக்கும். அதாவது நம்ம நைட்டு காண்ற கனவு காலையில மறந்து போச்சுன்னா அந்த கனவு பழிக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனா எனக்கு இத்தனை வருஷமா நினப்பு இருக்குன்னா அப்ப எப்படிப்பட்ட கனவுகள் எனக்கு வந்திருக்குங்கிறத நீங்க யோசிக்கணும். இந்த வீடியோ பாத்தீங்கன்னா நம்புறவங்க கண்டிப்பா தொடர்ந்து பாருங்க. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கும் உங்க வாழ்க்கையில் நடந்திருக்கும். உங்களுக்கும் அது சில மறக்க முடியாத கனவுகள் உங்க மனசுல இன்னமுமே இருக்கும். அந்த கனவு பழிச்சிருக்கும். அதை நினைச்சு நீங்க இன்னமும் சந்தோஷப்பட்டுட்டு இருப்பீங்க. அப்படிப்பட்ட விஷயத்தான் நான் இன்னைக்கு சொல்ல போறேன். இந்த மாதிரி கனவுகள் பத்தின விஷயங்களை நான் இது வரைக்கும் யாருக்கிட்டையுமே ஷேர் பண்ணதே கிடையாது. ஏன்னா நம்ம சொன்னோம்னா நிறைய பேர் நம்ப மாட்டாங்க. அதுவும் இல்லாம நம்ம சுத்தி இருக்கவங்க பாத்தீங்கன்னா நம்ம நல்லது சொன்னா கூட நம்ப மாட்டாங்க. அதாவது நமக்கு வேண்டப்படாதவங்க, நமக்கு தெரியாதவங்க கூட நம்ம சொல்றத சில விஷயங்களை யோசிப்பாங்க. நம்மளை சுத்தி இருக்கவங்க பாத்தீங்கன்னா நம்மள அது கேலி கிண்டல் தான் பண்ணுவாங்க. இதுவும் நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன். அதனாலதான் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு நான் ரொம்ப யோசிச்சேன். இப்பவுமே பாத்தீங்கன்னா நான் ஸ்டேட்டஸ் நார்மலா இப்ப நான் உங்களுக்கு வீடியோ போடுறது எல்லாமே நான் ஸ்டேட்டஸாவும் வச்சிருப்பேன். அப்ப நல்லா இருக்கு, நல்லா பண்றீங்க அப்படின்னு சொல்லி லைக் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா பண்றீங்க மோட்டிவேட் பண்ணிலாம் மெசேஜ் எல்லாம் அனுப்புவாங்க. ஆனா இப்ப நான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்றது பாத்தீங்கன்னா வெளியாதவங்க தான் இருப்பாங்களே தவிர நமக்கு தெரிஞ்சவங்க ரொம்ப சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது அவங்களோட எங்கடா இதை வச்சு கொஞ்சம் முன்னேறிடுவாங்களோ அப்படி கூட அவங்க நினைச்சிருப்பாங்க. அப்படிலாம் எதுவும் கிடையாது. நான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சதுக்கு முக்கிய காரணம் பாத்தீங்கன்னா எனக்கு இவ்வளவு நாளா ஒரு 10 வருஷம் எனக்கு கிடைச்ச ஒரு அனுபவம், அந்த ஆன்மீக ரீதியான அனுபவத்தை நான் ஒரு இடத்துல பதிவு பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அதனாலதான் இந்த யூடியூப் சேனலை ஆரம்பிச்சேன். இதனால வருமானம் வரும், இந்த வருமானத்தை வச்சுதான் நம்ம பொழைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமைய கடவுள் எனக்கு கொடுக்கல. நல்லபடியா நாங்க இருக்கோம். அதனால அந்த வருமானத்தை வச்சு எப்படி குடும்பம் நடத்தணுங்கிறதும் நமக்கு தெரியும். அதனால ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இதை நான் எதுக்காக சொல்றேன்னா, நம்மள மாதிரி என்ன நான் யூடியூப் பார்த்தா நிறைய கத்துக்கிட்டேன். சாமி கும்பிடுறது இந்த மாதிரி இருக்கணும், இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கத்துக்கிட்டது யூடியூப் பார்த்து தான் சொன்னேன். அதனாலதான் நான் என்னைய மாதிரி இருக்கவங்க இந்த மாதிரி விஷயங்கள் எப்படி நான் எளிமையா பண்ணேன் அப்படின்னு அதை பார்த்தா அவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நிறைய யூடியூப் சேனல்ல நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. நிறைய நல்ல நல்ல விஷயங்கள், என்னைய விட நிறைய நல்ல விஷயங்கள் சொல்ற சேனல்ஸ் எவ்வளவோ இருக்கு. ஆனா அவங்களோடய நம்மளோட நானும் அப்படிதான் கம்பேர் பண்ணுவேன். இந்த சேனல் அந்த சேனல் கம்பேர் பண்ணும்போது எனக்கு சரி எது நமக்கு சூட்டபிளா இருக்குமோ அப்படி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் எடுத்துக்குவேன். இதனால இவங்களதான் பிடிக்கும், இந்த சேனலா நான் பார்ப்பேன் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அது மாதிரி உங்களுக்கும் சரி இவங்க சொல்றதை விட இதுல நமக்கு இது நல்லா இருக்கு, இதுல இருந்து நம்ம இதை எடுத்துக்கலாம், அவங்க சொல்றதுல அது நல்லா இருக்கு அதை எடுத்துக்கலாங்கிற மாதிரி இருக்கும். அதனால யூடியூப் பிளாட்ஃபார்ம் ரொம்ப பெருசு. அதுல இருந்து நம்ம இதெல்லாம் எடுத்துக்கலாம். அதனாலதான் நான் இந்த கனவை பத்தி சொல்றதுக்கு முக்கிய காரணம். எதுக்காக சொல்றேன்னா இதை நிறைய பேர் நம்புவீங்க, சுத்தி இருக்கவங்க கிண்டல் கூட பண்ணுவாங்க. அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. இது மாதிரி தவிச்சுக்கிட்டு இருக்கவங்க, அந்த கஷ்டத்துல இருக்கவங்களுக்கு மட்டும்தான் இது புரியும். இந்த ஃபீலிங்ஸ் உங்களுக்கு புரியும். அவங்க மட்டும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, கனவை நான் காணும் போது எனக்கு முதல்ல குழந்தை பேருக்காக தான் நான் கோவிலுக்கே நான் போனேன். அதுக்காக தான் நான் அழுது மன்றாடி பிச்சை கேட்டேன் கடவுள்கிட்ட அப்படிங்கிறது உண்மை. அதான் உண்மை. பிச்சை தான் கேட்டேன் நானு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் போயிட்டு இருக்கும்போது சாமி ரொம்ப நான் கும்பிட ஆரம்பிச்சு ரொம்ப பக்தியா நானே உணர ஆரம்பிச்சேன். நம்ம இவ்வளவு சாமி கும்பிடுறோம் அப்படிங்கிற மாதிரி, நம்ம உண்மையா நம்பிட்டோம் அப்படிங்கிற மாதிரி என் மனசுலயே தோணும் போது எனக்கு முதல்ல ஒரு கனவு வந்துச்சு. நான் நாகமணி கோவில் போவேன், உங்களுக்கே தெரியும், புற்று கோயிலுக்கு. அந்த கோவிலுக்கு போயிட்டு இருக்கும் போது எனக்கு அந்த நெல்லிக்காய் மரம், அங்க ஒரு நெல்லிக்காய் மரம் இருக்கு. அதுக்கு கீழே ஒரு நாகர் இருப்பார். அது பக்கத்துல நான் நல்ல மண்ணை நோண்டி அதை பாத்தீங்கன்னா விதை போட்டு தண்ணி ஊத்துறேன், அது முளைச்சு வருது.
அப்ப வந்து அங்க இருக்க ஐயாட்ட வந்து நான் கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உன்னைய வந்து விதை ஊனி இருக்கு, முளைச்சு சீக்கிரம் வரும், நீ எதுக்காக காத்திருக்கியோ அது நடக்க போகுது அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அது எனக்கு ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. அதே மாதிரி அந்த நாகருக்கு வந்து நான் தொடர்ந்து அபிஷேகமும் நீ பண்ணு அப்படின்னு சொன்னாரு. நான் வந்து அது குழந்தை பிறந்து கொஞ்ச நாள் வரைக்குமே நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து நான் இப்ப நிப்பாட்டிட்டேன். ஆனா வந்து அதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாவும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தொடர்ந்து அந்த நாகருக்கு நாங்க அதை மறக்கல. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து அதுக்கான சூழ்நிலை எனக்கு அமையல, நான் செய்யல. ஆனா வந்து தொடர்ந்து குழந்தை பிறக்கிற வரைக்கும் நான் அதை வந்து பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மகாசக்தி கோயிலுக்கு நான் துர்க்கை அம்மன் வழிபாட்டுக்கு போகும்போது மாதுளம்பழத்தை வந்து நான் எப்பவுமே வந்து அம்மனுக்கு மாதுளம்பழம் பிடிக்கும், தேன் கலந்து வச்சா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு நான் வந்து அவங்களுக்கு, அதாவது கடவுளுக்கு என்னென்ன பிடிக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை ஏற்ற மாதிரி பிரசாதம் கொண்டு போய் வைப்பேன் நான். அது மட்டும் இல்லாம அங்க வர்றவங்க வந்து ஏதாவது நமக்கு நல்ல வார்த்தை சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏக்கத்தோடய நான் போயிட்டு இருப்பேன். அப்ப வந்து நான் போகும்போது அங்க மனுஷங்க மூலமாவும் நிறைய விஷயங்கள் எனக்கு சொன்னாங்க. அதே மாதிரி ஆன்மீக ரீதியா கடவுளே வந்து நமக்கு வந்து சில விஷயங்கள் வந்து உணர்த்தும் போது நமக்கு இன்னும் சந்தோஷமா இருக்கும். அப்படிப்பட்ட நான் கண்ட அடுத்த கனவு என்னன்னா, பட்டுப்பாவாடை சட்டை போட்டு ஒரு குட்டி பொண்ணு வந்து ஒரு அழகான ஒரு மாதுளம்பழம், நல்ல பழமான ஒரு சிகப்பு கலர்ல ஒரு நல்ல மாதுளம்பழம், அந்த குழந்தை சிரிச்சுக்கிட்டே வந்து என் கையில கொடுத்து இதை நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லி சொல்லுது. எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா நம்மளே குழந்தைக்காக வேண்டிக்கிட்டு இருக்கோம். அப்ப உங்க உங்க மனசுல எப்படி இருக்கும்னு பாருங்க. குழந்தைக்காக ஏங்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த ஃபீலிங்ஸ் புரியும். யாராவது ஒரு குழந்தை வந்து நம்ம அம்மான்னு கூப்பிட்டா நமக்கு ஒரு மாதிரி அழுக வந்துடும். நமக்கு அப்ப குழந்தையே இல்லை அப்படின்னாலும் நம்ம குழந்தைய யாரும் மடியில கொடுத்து உட்கார வச்சிருந்தாலும் உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் எனக்கு அந்த கனவு கண்டும் போதே எனக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கார்ட்டெல்லாம் சொன்னேன், சரி நல்லது நடக்கும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து சந்தோஷப்பட்டுட்டு தான் இருந்தோம். தொடர்ந்து வந்து என் பூஜை எல்லாமே நான் செஞ்சுக்கிட்டே இருந்தேன். அப்பம்போது வெள்ளிக்கிழமை ஒரு சாயங்காலம் ஒரு 6 மணி போல விளக்கு ஏற்றிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ரெடி ஆகிட்டோம், மகாசக்தி வாணியம்மன் கோயிலுக்கு போகலான்னு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பையன் அங்க வந்து பூஜை பண்றவரு, அதாவது பூஜை பண்றவர்னா கோயில் வேலை செய்யறவங்கள, அந்த பையனும் வந்து ஒரு ஆன்மீக ரீதியா வந்து அந்த சின்ன வயசுலயே அவ்வளவு ஈடுபாடா இருந்து அம்மனுக்கு வந்து சேவை செஞ்சுக்கிட்டு இருந்தாப்ல ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து. அந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அவ வீட்டுக்கு வந்தாரு. நான் அந்த பையன்ட்ட அவ்வளவு பேசுனது கூட இல்லை. ஆனா வந்து என் வீட்டுக்கு வந்தோடனே நான் வாப்பா கோயிலுக்கு வந்தாலும் வாங்கப்பா அப்படின்னு சொல்லி தண்ணி எல்லாம் கொடுத்து என்னப்பா விஷயம் அப்படின்னு கேட்டேன். அப்பா அந்த பையன் சொன்னப்பா, அக்கா இந்த மாதிரி எனக்கு வந்து மதியம் நான் படுத்து இருந்தபோது ஒரு அசிரீதி வந்துச்சு கனவுல. அது வந்து சொன்னா என் கோவிலுக்கு வந்து ஒரு பொண்ணு வந்து குழந்தைக்காக வேண்டி அழுதுகிட்டு இருக்கு, அதுக்கு வந்து சீக்கிரம் நல்லது பண்ணணும், அது வந்து நீ போய் ஒரு 12 வாரம் வந்து எலுமிச்சம்பழம் கனியை வந்து என் மடியில வச்சு அதை வந்து சாப்பிட சொல்லு, அது குடிக்க சொல்லு, ஜூஸ் போட்டு, அது வந்து கண்டிப்பா வந்து சீக்கிரமா வந்து குழந்தை பேர் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த மாதிரி சொன்னா எனக்கு அப்படியே ஒரு அழுகு வந்துருச்சு. தாங்கவே முடியல. என்னடானா நமக்கு வந்து கடவுள் வந்து நம்ம அவங்க போய் நம்ம ஒன்றும் பெருசா செய்யல, நம்ம கிட்ட இருக்கிறதான் கொடுத்தோம், அவங்க வந்து இப்படி வந்து நம்ம கிட்ட சொல்லணும்னு ஒரு ஆளை அனுப்பி நமக்கு சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாயிருச்சு. அன்னைக்கே நான் எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு போய் அன்னைக்கு வெள்ளிக்கிழமை போய் நான் வச்சு குடிச்சேன். நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, எனக்கு 3வது வாரமே 12 வாரம் சொன்னாங்க அந்த தம்பி. எனக்கு 3வது வாரமே வந்து பாத்தீங்கன்னா நவராத்திரி நடந்துகிட்டு இருக்க சமயம், 3வது வாரமே எனக்கு வந்து இப்ப கரு வந்து தங்கிருச்சு. அது மட்டும் இல்லாம அந்த நவராத்திரி சமயத்துல அந்த கொலுவுல கிருஷ்ணர் பொம்மையும் வாங்கி வைக்க சொன்னது அந்த கோயில தான். குட்டி கிருஷ்ணர் நீங்க வாங்கி வை, கொலுவுல வச்சா கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதையும் வந்து நான் செஞ்சேன். இந்த மாதிரி வந்து எனக்கு அந்த கனவுகள் வந்து அந்த எனக்கு வந்த கனவு இல்லாம எனக்காக எனக்கு நடக்கணும்னு அந்த அம்மன் இன்னொருத்தர் கனவுல போய் சொல்லி அவங்க வந்து என்கிட்ட சொல்லி எனக்கு நடந்ததுங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இப்ப நான் வந்து தம்ப்நெயில்ல போட்டிருக்க மாதிரி மாதவிடாய் சமயத்துல நான் வந்து எப்படி வந்து பூஜை பண்ணுவேன்னு சொல்லி போட்டிருந்தேன். இதை கேட்கும் போது எல்லாருக்கும் கோவம் கூட வரும், மாதவிடாய் சமயத்துல யாராவது பூஜை பண்ண முடியுமா அப்படின்னு. ஆனா பூஜை பண்ண முடியாது, பூஜை பண்ணவும் கூடாது. அது வந்து நமக்கான ஒரு ரெஸ்டான டைம். ஆனா இந்த காலத்துல நம்ம எல்லாரும் வேலைக்கு போக ஆரம்பிச்சனால அந்த ரெஸ்ட் கூட நமக்கு கிடையாது. அட்லீஸ்ட் நம்ம கொஞ்சம் ஒதுங்கி இருக்கலாம். அது வந்து தீட்டு கிடையாது, அது வந்து ஒரு அந்த உதிரம் வந்து ஒரு புனிதமானது, அது நின்னாதான் நமக்கு குழந்தையே தரிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். அந்த உதிரம் தான் வந்து அந்த குழந்தையே. ஸோ அதுவா எல்லாம் தாய்மை அடைகிறதுக்கும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு எல்லாத்துக்கும் தெரியும். அப்படிப்பட்ட அந்த மாதவிடாய் நேரத்துல நான் வந்து ஏன் பூஜை பண்ணுவேன்னு போட்டிருந்தேன்னா, இந்த கனவை பத்தி சொன்னேன் பாத்தீங்களா, எனக்கு மாதவிடாய் சமயத்துல ஒரு 4-5 வருஷமாவே தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா மாதவிடாய்க்கு நாள் சாமி வந்து கனவுல வந்துகிட்டே இருப்பாங்க. நான் என்ன நினைச்சேன்னா பயந்துகிட்டேன், நம்ம வந்து சுத்தபத்தமா இருக்கும் போது சாம்பிராணி போடும் போதெல்லாம் அம்மன் வராத அம்மன் ஏன் வந்து இப்ப வராங்க, இந்த சமயத்துல வராங்க, நாம அழுக்கா இருக்கும்போது எதுக்கு வராங்க அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டேன். அது அழுக்குன்னு நான் சொல்ல வரல, ஆனா நானே அப்படி நினைச்சுக்கிட்டேன். நம்ம குளிச்சு சுத்தபத்தமா எல்லாம் பண்ணும்போது வராம நம்ம மாதவிடாய் சமயத்துல மட்டும் வராங்களே ஏன் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது எனக்கு எந்த சந்தேகமா இருந்தாலும் புத்து கோயில்ல போய் அவர்கிட்ட தான் நான் கேட்பேன், இப்ப இவங்க கனவுல வந்தாங்க,
இந்த மாதிரி வந்து இந்த சமயத்துல அது கேட்கறதுக்கே எனக்கு 2-3 மாசம் ஆச்சு. அந்த மாதிரி தயங்கி தயங்கி கேட்டேன். இந்த போய் எப்படி கேட்கறது, ஏதாவது தப்பா சொல்லிட்டாங்கன்னா நம்ம மனசு கஷ்டப்பட்டுருமே அப்படின்னு சொல்லி நான் பயந்துகிட்டு இருந்தேன். அப்ப வந்து அவர் என்ன சொன்னார்னா, அந்த சொன்ன வார்த்தையை வந்து இந்த உலகத்துல எவ்வளவு கோடி கொடுத்தாலும் ஈடாகாது. அப்படி ஒரு சந்தோஷம் நான் பட்டேன். என்ன சொன்னார்னா, நீ வந்து சாமிக்காக போய் வேண்டிக்கிட்டு எல்லாம் பண்ற, எல்லாம் பூஜை பண்ற, சாமியும் உன்னைய பாக்குறாங்க, நீயும் சாமியை பாக்குற. ஆனா மாதவிடாய் சமயத்துல நீ போய் சாமியை பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு. அதனாலதான் வந்து அவங்க வந்து உன்னைய பார்க்க வராங்க. நீ 5 நாள் பார்க்க முடியாம தவிச்சிருப்ப. அதனால வந்து உன்னைய பார்க்க அந்த அம்மாவே வராங்கன்னு சொல்லும் போது, இதை கேட்கும் போது உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு நீங்களே யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி வந்து அம்மன் கனவுல வர்றதே நல்ல விஷயம். அதுவும் மாதவிடாய் சமயத்துல இந்த சமூகம் வந்து சொன்னது என்னன்னா, கோயிலுக்கு போக கூடாது, எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதுதான். ஆனா அவங்க வர்றத யாராலையும் தடுக்க முடியல. என்கிட்ட அவங்க வந்து பேசுறதையோ, அவங்க வந்து என்கிட்ட வந்து காட்சி கொடுக்கறதே வந்து யாராலையும் தடுக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு கனவு இது வரைக்குமே நடந்துகிட்டு இருக்கு. இதை நான் யார்ட்டையும் அவ்வளவா சொன்னது கிடையாது. சொன்னாலும் யாரும் பெருசா நம்ப மாட்டாங்க, கிண்டல் தான் பண்ணுவாங்க. ஆனா இதை நான் உங்ககிட்ட ஏன் ஷேர் பண்றேன்னா, நாளைக்கு வந்து ஆடிப்பூரம் வருது. அதுக்கான வீடியோ நான் போன வாரம் வெள்ளிக்கிழமையே போட்டுட்டேன். அந்த ஆடிப்பூரத்துக்கு யாரெல்லாம் குழந்தைக்காக ஏங்கிக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்காக நல்லபடியா நானும் வேண்டிக்கிறேன், நீங்களும் வேண்டிக்கோங்க. அந்த அம்மனுக்கு நம்ம என்ன செஞ்சாலும் அவ திரும்ப நமக்கு பல மடங்கு சந்தோஷத்தையும் அந்த அன்பையும் காட்டிக்கிட்டு தான் இருக்கா. அதனாலதான் உங்ககிட்ட இந்த விஷயத்த நான் ஷேர் பண்றேன். முழுசா நம்புங்க. எதையுமே வந்து அறகுறையா நம்ம நம்பிட்டு அதுல வந்து நடக்கலங்கிறது வருத்தப்படுறதை விட, முழுசா நம்பி அது நடக்கலனாலும் என் சைடு என் தப்பும் இல்லை, நான் நம்பிட்டேன், நீ பண்ணலன்னா அது ஓன் தப்புங்கிற மாதிரி கடவுளே சில சமயம் நான் அப்படிதான் சொல்லுவேன். என்னையே அழுவ வைக்கிற, என்னையே சங்கடப்படுத்துறனா, இன்னும் உனக்கு என்னதான் வேணும், என்னையே இது பண்ணா உனக்கு தான் கஷ்டம், உன் பிள்ளை அழுதா அது உனக்கு தானே கஷ்டம், நீ தான் கஷ்டப்படுவ அப்படின்னு நான் சாமிக்கிட்டே திரும்ப சொல்லுவேன். இப்படிதான் ஏதாவது பண்ணாத்திக்கிட்டே இருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி வந்து சொல்லி திட்டுவேன். எனக்கு வந்து மாதவிடாய் சமயம் ஆனும்போது குழந்தை எல்லாம் இல்லாதப்ப மாசம் மாசம் ஆகும்போது, என்னை இப்படி இன்னும் எத்தனை நாள் தான் நீ அழுவ வைக்கலாம்னு நினைக்கிற, இப்படியே அழுவ வச்சுட்டே இரு, உன் பிள்ளை அழுதா உனக்கு தான் கஷ்டம், எனக்கு கஷ்டம் இல்லை, நீ கஷ்டப்படுவ, நீ நல்லா கஷ்டப்படு அப்படின்னு சொல்லிலாம் நான் வந்து கத்திருக்கேன், கோவப்பட்டிருக்கேன். ஆனா திரும்ப அவங்க மடியில தான் போய் படுக்கிற மாதிரி நமக்கு வந்து சூழ்நிலை அமையும். அதான் வந்து அவங்கதான் நம்மளை வந்து அடிச்சாலும் பிடிச்சாலும் ஆண்டவன் வந்து நம்மளை கைவிட மாட்டாங்க. அவங்க நம்ம அரவணைச்சுக்கிட்டு தான் இருக்காங்கிறது என் வாழ்க்கையில எனக்கு நடந்த ஒரு நல்ல அனுபவம். இதெல்லாம் வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். உங்களுக்கும் இந்த மாதிரி கனவுகள் வந்திருக்கும். நாளைக்கு ஆடிப்பூரம், திரும்பவும் சொல்றேன், உங்களுக்கு குழந்தை வரம் வேணும்னா கண்டிப்பா நீங்க வந்து அம்பாளுக்கு வந்து வளையல் வந்து சாத்துங்க. அதே மாதிரி உங்களால கோவிலுக்கே போக முடியாத சூழ்நிலையா இருந்தா மனசார அம்மனை நினைங்க. அவளே வந்து உங்களுக்கு யார் ரூபத்திலேயாவது கண்டிப்பா சொல்லுவாங்க, கண்டிப்பா நடக்கும். குழந்தை இல்லாதவங்க அடுத்த வருஷம் ஆடிப்பூரத்துக்குள்ள உங்க மடியில ஒரு குழந்தை தவழுங்கிறத நான் கண்டிப்பா சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் சொல்வது அத்தனையுமே உண்மைதான். எதுவுமே வந்து கட்டுக்கதையெல்லாம் கிடையாது. என் லைஃப்ல நடந்த விஷயங்கள் தான். இன்னும் நிறைய கனவுகள் இருக்கு, நான் அடுத்தடுத்த வீடியோல சொல்றேன். ஆனா வந்து இது முக்கியமா சொன்னதுக்கு காரணம், நாளைக்கு ஒரு முக்கியமான நாள், அதுக்காக தான் சொன்னேன். குழந்தை பேருங்கிறது, அந்த செல்வங்கிறது எல்லாருக்கும் வந்து அவ்வளவு சீக்கிரம் கிடைக்கிறது இல்லை. எனக்கும் அப்படி கிடைக்கல, கஷ்டப்பட்டு தான் கிடைச்சது. ஜாதகத்திலே வந்து என்ன சொன்னாங்கன்னா, நாங்க பார்க்கும்போது இந்த பொண்ணு வந்து சாமியோட கழுத்தை நெரிச்சுதான் வந்து இந்த குழந்தைய வாங்குச்சு அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரிதான் வந்து நான் போராடி மன்றாடி மண் சோறு நாங்க சாப்பிட்டு என் கணவரோட கண்ணீரும் என்னோட கண்ணீரும் சேர்ந்து காணிக்கையா நாங்க வச்சதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு குழந்தை வந்து உருவாச்சு. அதனால வந்து உண்மையான அன்பையும் அந்த கண்ணீரையும் மட்டும் நீங்க அம்பாள்கிட்ட பாதத்துல சமர்ப்பிச்சிட்டீங்கன்னா போதும், அவ நமக்கு எல்லாமே பாத்துக்குவா. இந்த ஆடி செவ்வாய் அன்னைக்கு இந்த விஷயத்த உங்ககிட்ட பகிர்ந்துகிட்டதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி மாதவிட சமயத்துல குங்குமம் இதெல்லாம் வைக்கலாம்னா தாராளமா வைக்கலாம். அதுக்குன்னே தனியா நான் வந்து பாத்தீங்கன்னா குங்குமம்லாம் வச்சிருப்பேன் தனியா பாக்ஸ்ல. இந்த பாக்ஸ்ல இருந்து குங்குமம் வந்து நல்ல தாளம்பு குங்குமம் தான். எப்பவுமே வந்து நம்ம ப்ரெசன்டபிளா காட்டிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எப்பவுமே வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாவே இருக்கணும். அதை நம்ம தனியா காட்டணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. அதனால நீங்களும் வந்து மாதவிடாய் சமயத்துல குங்குமம் வைங்க, தனியா விபூதி ஏதாவது விபூதி கூட வைங்க, எந்த சாமியும் ஒன்றும் சொல்லாது. ஆனா நம்ம வந்து ஓரமா ஒதுங்கி இருக்க முடியாத சூழ்நிலை தான். இப்ப எல்லாமே வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டோம், வீட்டுல எல்லாம் எதை பண்றது இல்லை, நம்ம தனி கொடுத்தோம். அப்ப வயசானவங்க இருந்தாங்க, அவங்க போய் சமைப்பாங்க, நம்ம போய் சமைக்க அது மாதிரிலாம் பண்ண முடியாது. குளிச்சுட்டு நம்ம வேலையை எப்பவும் போல பார்ப்போம். விளக்கு ஏற்றுறது மட்டும் ஒரு 5 நாள் கழிச்சு நம்ம விளக்கு ஏற்றி சாமி கும்பிடுவோம். நமக்கு சாமியே வந்து நம்ம கிட்ட வந்து எல்லாம் சொல்லும் போது நம்ம வந்து எதை பத்தியும் கவலைப்பட தேவையில்லை. அதனால நீங்களும் வந்து சாமி கிட்ட உண்மையா இருங்க. திரும்ப அந்த உண்மை வந்து நம்மளை ஒரு நாள் வந்து அங்க கூட்டிட்டு போகும். அது நிச்சயம் நடக்கும். தேங்க்யூ.